வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். லாஸ்பேட்டை தொகுதி பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு. புதுச்சேரி அரசை கண்டித்து மகிழா காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் போராட்டத்தை நிறைவு செய்தனர். காட்டு பன்றியை வேட்டையாடிவிட்டு வீடு திரும்பும் பொழுது வெடிமருந்து வெடித்து விபத்து. பழங்குடியின பெண் தூக்கி வீசப்பட்டு உடல் சிதறி உயிரிழப்பு. அரசு மூலம் வழங்கப்பட்ட மனைப்பட்டாவை மீட்டு தர வலியுறுத்தல். மணப்பட்டு கிராமத்தில் திடீரென சாலை மறியல். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதி வாக்காளர் பூத் கமிட்டி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்றார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பாலன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள், பூத் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனையில் ஈடுபட்டனர். மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி 2025 நிறைவு விழாவில் ஆளுநர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி 2025 நிறைவு விழா முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியல் மாதிரிகள் வடிவமைப்பதில் மாநில, மாவட்ட அளவில் பரிசுகளை பெற்ற மாணவர்களுக்கு சுழற்கேடயம் மற்றும் கோப்பைகளை வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக மாணவ மாணவிகள் உருவாக்கிய அறிவியல் மாதிரிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்த்தினார். மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு விரிவாக விளக்கம் அளித்து பேசினார். நிறைவு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாவேந்தர் வீதி, குளக்கரை வீதி மற்றும் வள்ளலார் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பாவேந்தர் தெரு, குளக்கரை தெரு, லாஸ்பேட்டை மெயின் ரோடு, வள்ளலார் தெரு, புது தெரு உள்ளிட்ட பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று தினசரி கேலண்டர்களும் பரிசுகளும் கொடுத்தனர். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்களும் கமலா அறக்கட்டளை விசுவாசிகளும் கலந்து கொண்டனர்.
கூடப்பாக்கம் அருகே காட்டு பன்றியை வேட்டையாடிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய பொழுது பன்றியை தாக்க வைத்திருந்த வெடிமருந்து வெடித்ததில் பழங்குடியின பெண் தூக்கி வீசப்பட்டு உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்த பழங்குடி நரிக்குறவர்கள் இனத்தை சேர்ந்தவர் அமாவாசை. இவரது மனைவி ஜெரினா. இவர் இன்று அதிகாலை தனது மருமகன் பாண்டியனுடன் தமிழக பகுதியான வழுதாவூரில் காட்டு பன்றியை வேட்டையாடியுள்ளார். மேலும் பன்றி தாக்க வந்தால் அதன் மீது வீசுவதற்கு வெடிமருந்தை அவர்கள் எடுத்து சென்றனர். இதனிடையே பன்றியை வேட்டையாடிவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வில்லியனூர் மூர்த்தி நகரில் உள்ள தனது மருமகன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனம் கூடப்பாக்கம் அருகே வந்தபோது சாலையில் இருந்த வேகத்தடையின் மீது ஏறியதில் வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளது. இதில் பன்றியை வேட்டையாடிவிட்டு மீதமிருந்த வெடிமருந்து வெடித்ததில் ஜெரினா தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மருமகன் பாண்டியன் பலத்த காயத்துடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே விபத்து குறித்த பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தற்பொழுது உயிரிழந்த பழங்குடியின பெண் ரெஜினா வெடி விபத்தில் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உடல் சிதறி உயிரிழக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை அருகே உள்ள பெருமுக்கல் பகுதியில் பட்டாசு தொழில் செய்பவர்களிடம் வெடிமருந்து பொருட்களை வாங்கி பயன்படுத்தியதும், அதன்படி காட்டு பன்றியை வேட்டையாடிய பிறகு மீதமிருந்த சுமார் 400 கிராம் வெடிமருந்து பொருட்களை இருசக்கர வாகனத்தில் எடுத்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. புதுவை அரசு குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் மூலம் வழங்கப்படும் இலவச கோதுமையினை லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். புதுவை அரசு குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசி, மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசி மாதந்தோறும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சர்க்கரை நோயாளிகளை கருத்தில் கொண்டு ரேஷன் கடைகளில் கோதுமை இலவசமாக வழங்க வேண்டும் என சட்டசபையில் குரல் எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடைகளில் புதுவை அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் வழங்கப்படும் 2 கிலோ இலவச கோதுமையினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனிருந்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த 200 பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் முதியோர் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கான ஊக்கத்தொகையை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக 200 பயனாளிகளுக்கு முதியோர் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு ஊக்கத்தொகையை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு வழங்கினார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி மக்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டார். புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்.
எனக்கு ஒரு எப்பவுமே ஒரு பாசம் ஈடுபாடு உண்டு. ஏன்னா என் குடும்பத்துல உங்களை மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி என் குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காரு, என்னுடைய அண்ணன் மகன். இன்னைக்கு வந்து ஏன் சொல்லணும்னா நான் சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். அவரை கோயம்புத்தூர், பாலக்காடு எங்கேயோ எடுத்து போயிட்டு வருவாங்க. அவ்வளோ சிரமப்பட்டாங்க பிள்ளைக்கு. அந்த குழந்தை, அந்த பையன் 3 பேர் எங்கள் அண்ணனுக்கு, 3 பசங்க, 2 பையன் 1 பொண்ணு. அதில் 2 பேர் சாதாரணமாக இருக்கிற பிள்ளைங்க ஆசிரியர்கள் 2 பேரும். இவர் வந்து இன்னைக்கு ஜிப்மர்ல பாண்டிச்சேரியிலே 3வது ரேங்க் எடுத்த ஒரு டாக்டர். படிச்சார். மற்ற பிள்ளைங்க க்ளூனி பெத்தமிழர்ல படிச்சாங்க. ஆனா இவர் பாத்திமா ஸ்கூல்ல படிச்சார். உங்களுக்கு தெரியும், பெத்தமிழர் க்ளூனியோட பாத்திமா ஸ்கூல்ன்றது ஒரு நல்ல வேற ஸ்கூல் தான், அந்த பெரிய ஸ்கூல் சொல்ல மாட்டாங்க. லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த அருள்தாஸ் என்பவர் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு தேவையான பொருட்களை இலவசமாக வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அரியாங்குப்பம் முதல் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்களுக்கு அவசர பொருட்கள் விநியோகிக்கப்பட்டது. இதில் பைகள், டார்ச் விளக்குகள், பேட்டரிகள், பருத்தி தற்கள், முதலுதவி கிட்ஸ் மற்றும் பல பொருட்கள் அடங்கும். பார் அருள்தாஸ் ஜேசிஎம் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்காக பிரார்த்தனை செய்தார் மற்றும் அவருடைய ஆதரவுக்காக நன்றி தெரிவித்துள்ளார். இக்குழு 4 மணி நேரத்திற்குள் துரிதமாக செயல்பட்டது. 13ஆம் தேதி ஆகூர் திருக்கடையூர் அருகில் பக்தர்களுக்கான காலை உணவு, தங்குமிடம் மற்றும் புத்துணர்ச்சி வழங்கப்படும். ஜோஸ் சார்லஸ் மார்டினின் வழிகாட்டுதல் மற்றும் ஊக்கத்தால் இந்த நலத்திட்ட உதவிகள் செய்யப்படுகின்றன. மகிழா காங்கிரஸ் சார்பாக புதுச்சேரி அரசை கண்டித்து நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தினை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் பழச்சாறு வழங்கி நிறைவு செய்தனர். மகிழா காங்கிரஸ் சார்பாக புதுச்சேரியில் பெருகி வரும் ரெஸ்டோ பார்கள் மற்றும் மதுபான கூடங்களை கண்டித்து அண்ணா சாலை அருகே உண்ணாவிரத போராட்டம் மாநில தலைவி நிஷா தலைமையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் காலை முதல் மாலை வரை தொடர்ந்த உண்ணாவிரத போராட்டம் அரசுக்கு எதிராக வலுப்பெற்றது. இதனையடுத்து காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கட்சி நிர்வாகிகள் உடல் நலனை கருத்தில் கொண்டு பழச்சாறு வழங்கி போராட்டத்தை முடித்து வைத்தனர். இந்த போராட்டத்தில் நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் 300 பெண்கள் பங்கேற்ற மாபெரும் கோல போட்டியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் 14ஆம் தேதி சமத்துவ பொங்கல் விழா நடைபெறுகிறது. இதனையொட்டி மாபெரும் கோல போட்டி வில்லியனூர் திருகாமீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. ரங்கோலி, உருவக்கோலம், புள்ளிக்கோலம் என 3 வகையான கோல போட்டிகளில் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று கோலமிட்டனர். இந்த கோல போட்டியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தொடங்கி வைத்து கோல போட்டியை பார்வையிட்டார். இப்போட்டி ஒருங்கிணைப்பாளர்களாக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், கிளை செயலாளர் சரவணன், குமுக்காயம் நண்பர்கள் குழு ஒருங்கிணைப்பாளர் பரசுராமன், ரஜினி முருகன், வில்வம் பவுண்டேஷன் தசரதன் ஆகியோர் செயல்பட்டனர். தேசிய விருதாளர் டெரகோட்டா வெங்கடேசன், தேசிய மெட்ரோ திட்ட செயலர் தனலட்சுமி, ஓவியர் ரகுபதி, ஓவிய பயிற்சியாளர் சங்கீதா சிவா ஆகியோர் நடுவர்களாக இருந்து சிறந்த கோல படைப்புகளை தேர்வு செய்தனர். இப்போட்டியில் 3 வகையான கோலங்களில் நடுவர்கள் தேர்வு செய்யும் முதல் 3 மகளிர்களுக்கு கிரைண்டர், 2ஆம் பரிசாக 6 நபர்களுக்கு மின் அடுப்பு, 3ஆம் பரிசாக 9 மகளிர்களுக்கு பிரஷர் குக்கர் மற்றும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் 14ஆம் தேதி நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழாவில் வழங்கப்படுகிறது. போட்டியில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் மா, பலா, கொய்யா, தென்னை உள்ளிட்ட மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்த கோலப்போட்டி விழாவில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால் ஹனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதிதிராவிடர் அணி செல்வநாதன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், மாநில துணை அமைப்பாளர்கள் சரவணன், காசிநாதன், துணைத் தலைவர் பக்ருதீன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, சபரிநாதன், ராஜி, திலகர், முருகன், தட்சிணாமூர்த்தி, அன்பு, தயாளன், செல்வம், வேலு, ரவி, முத்துப்பாண்டி, ரகுராமன், முருகன், திருநாவுக்கரசு, முரளி, மூர்த்தி, காளிதாஸ், ராஜேஷ், கோவிந்தராஜ், நாகராஜ், கார்த்திகேயன், பாலமுருகன், சிவகுமார், ராஜேந்திரன், கோதண்டம், மாணவரணி நெருஞ்சன், கௌதம்,
விஜய், விந்தியன், மகேஷ், சந்துரு, பூபாலன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுவை தேவர் பேரவை சார்பில் 43வது ஆண்டு விழா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் ஜெயந்தி விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுவை தேவர் பேரவையின் 43வது ஆண்டு விழா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் கல்வி விருது வழங்கும் விழா ராம் இன்டர்நேஷனல் ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை தேவர் பேரவை தலைவர் தனபாலன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு கௌரவ தலைவர் ரத்தனசாமி, முருகேசன் முன்னிலை வகித்தனர். மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். தமிழ்மாமணி நாடக கலைஞர் வீரமங்கலம் கவிராஜ், புதுவை தேவர் பேரவையின் நிறுவன தலைவர் தெய்வத்திரு மூக்கையா தேவர் திருவுருவ படத்தை திறந்து வைத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் மற்றும் கல்வி மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை லட்சுமண தேவர், கருப்பையா, முருகேசன், ராஜசேகர், பரத், கல்யாண சுந்தரம், பாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். போகி பண்டிகையின் பொழுது பழைய பொருட்களை எரிப்பதற்கு பதிலாக புகையில்லா போகியை கொண்டாட பழைய பொருட்களை நன்கொடையாக சேகரிக்கும் விழிப்புணர்வு வாகன பயணத்தை நகராட்சி ஆணையர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஆண்டு போகியை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் கொண்டாடும் வகையில் பழைய பொருட்களை எரிப்பதற்கு பதிலாக நன்கொடை அளிப்பதன் மூலமும் போகியை புகையில்லாததாக மாற்றுவதற்காக ஜனவரி 10 முதல் 13ஆம் தேதி வரை புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கு சேகரிப்பு வாகனங்கள் வருகின்றன. விழிப்புணர்வு வாகனம் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த வாகனத்தை நகராட்சி ஆணையர் கந்தசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நகராட்சி சுகாதார அதிகாரி, இளநிலை பொறியாளர், சுகாதார ஆய்வாளர்கள், நகராட்சி பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் குடியிருப்பாளர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான துணிகள், படுக்கை விரிப்புகள், பொம்மைகள், பாத்திரங்கள், பள்ளி பைகள் மற்றும் பிற வீட்டு பொருட்களை வழங்கலாம். கம்பன் கலையரங்கத்தில் உள்ள RRR மையத்தில் குடியிருப்பாளர்கள் தங்கள் பொருட்களை ஒவ்வொரு நாளும் காலை முதல் மாலை வரை எந்த நேரத்திலும் தானம் செய்யலாம். நன்கொடையாக வழங்கப்படும் அனைத்து பொருட்களும் கவனமாக வரிசைப்படுத்தப்பட்டு தேவைப்படுவோர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படும். இதனால் அவர்கள் பொங்கலை கண்ணியத்துடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாட உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரியில் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக உழவர்கரை, வில்லியனூர், முதலியார்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், கோரிமேடு, லாஸ்பேட்டை, கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், பாகூர், திருபுவனை, ஊசுடு உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் 1 மணி நேரமாக மிதமான மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தை திருடிய பேக்கரி ஊழியரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பம்புப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் அருள்குமரன் தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள தனியார் மருத்துவமனையில் வேலை செய்து வருகிறார். கடந்த 2ஆம் தேதி வேலைக்கு வந்த அவர் மருத்துவமனை வாசலில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார். மாலை பணி முடிந்து வீட்டிற்கு செல்ல வாகனத்தை எடுக்க வந்த போது இருசக்கர வாகனம் காணாமல் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த நிலையில் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் நீண்ட நேரமாக அக்கம் பக்கம் நோட்டமிட்டும், அதேபோல் பூங்கா எதிர்சாலையில் உள்ள மற்றொரு இருசக்கர வாகனத்தை திருட முயல்வதும், பின்னர் மருத்துவமனை வாசலில் இருந்து அருளின் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. விசாரணையில் வாகன திருட்டில் ஈடுபட்டது அரக்கோணம் பகுதியை சேர்ந்த பேக்கரி ஊழியர் சிவக்குமார் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடம் 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட சிவக்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி காலாப்பட்டு தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பாக நிறுவனர் செந்தில் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து கரும்புகளை வழங்கினார். காலாப்பட்டு தொகுதியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை சார்பாக நிறுவனர் செந்தில் தொகுதி முழுவதும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசுகளை வழங்கி வருகிறார். அதன் தொடக்கமாக கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து வீடு வீடாக சென்று நிறுவனர் செந்தில் கரும்புகள் வழங்கி பொதுமக்களிடையே பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகிகள், செந்தில் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாஜக இளைஞரணி சார்பில் நாளை நடைபெறும் கிரிக்கெட் போட்டியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பரிசுகளை வழங்க உள்ளார் என பாஜக மாநில தலைவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அண்ணா திடலில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், சுவாமி விவேகானந்தரின் 163வது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி சார்பில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் 70 கிரிக்கெட் அணிகள் பங்கேற்று சுமார் 1500 வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போட்டியின் முக்கிய நோக்கம் இளைஞர்கள் மத்தியில் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறும் சிந்தனைகளும் பின்பற்றப்பட வேண்டும் என்பதையும், தேசிய உணர்வு, தேசபக்தி, சுய ஒழுக்கம், சமூக முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்கு ஆகியவற்றை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகும். இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. மேலும் தமிழ்நாடு மாநில முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றி புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் வெற்றியாளர்களுக்கு கோப்பை வழங்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியை சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்ச்சியை மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசு மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்து வழிநடத்தி வருகின்றனர். இந்த நிகழ்வில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக மாநில நிர்வாகிகள், மாநில அணி பிரிவு, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் பொதுமக்களும் கலந்து கொள்ள உள்ளனர். அரசின் மூலம் வழங்கப்பட்ட மனைப்பட்டாவை மீட்டுத் தர கோரி மணப்பட்டு கிராமத்தில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருமாம்பாக்கம் அடுத்த மணப்பட்டு கிராமத்தில் சுமார் 300 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 25 ஆண்டுகளாக இலவச பட்டா கொடுக்காமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறையின் சார்பில் இலவச மனைப்பட்டா கொடுப்பதற்கு அங்குள்ள மருத்துவமனை எதிரே இடம் தேர்வு செய்யப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இலவச மனைப்பட்டாவையும் அவர்களுக்கு வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் பட்டா வாங்கிய கிராமத்தினர் மனை இருக்கும் இடத்திற்கு சென்று பராமரிக்கும் பொழுது அங்கு தனிநபர்கள் அந்த இடத்தை அனுபவித்து வருவதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து மணப்பட்டு கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இலவச மனைப்பட்டாவை மீட்டுத்தர கோரி கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒன்று திரண்டு புகார் அளித்தனர். பின்னர் திடீரென்று காவல் நிலையம் எதிரே உள்ள கடலூர் புதுச்சேரி சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உதவி ஆய்வாளர் விஜயகுமார் மற்றும் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் கடலூர் புதுச்சேரி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 20 தொகுதிகளில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என்றும் கூட்டணி குறித்து பிப்ரவரி 1ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கட்சியின் நிறுவனர் தெரிவித்துள்ளார். நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாநில மாநாடு புதுச்சேரியில் உள்ள கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியை சுற்றுலா மிகை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், எங்களுடைய கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் கட்சியுடன் கூட்டணி அமைத்து புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என்றார். பிப்ரவரி 1ஆம் தேதி கூட்டணி குறித்து அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், எந்த ஆட்சியாக இருந்தாலும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். இந்தியாவில் எந்த ஆட்சியிலும் குறையில்லாத ஆட்சி இல்லை என்று தெரிவித்த ஜெகநாத் மிஸ்ரா, வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 20 தொகுதியில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என்றார். மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை நாங்கள் வரவேற்பதாக தெரிவித்த ஜெகநாத் மிஸ்ரா, தாவேகாவுடன் கூட்டணி சேர்வது குறித்து பொதுக்குழுவில் முடிவு செய்யப்படும் என்றார். திண்டிவனத்தில் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக தொண்டர்களை கைது செய்ய கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் தனியார் தொலைக்காட்சி விவாத மேடையில் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் டாக்டர் சூர்யா மற்றும் பாஜக இளைஞரணி நிர்வாகிகளை கொலைவெறியோடு தாக்கிய திமுக நிர்வாகிகளை உடனடியாக கைது செய்ய கோரி திண்டிவனம் காந்தி சிலை அருகே பாஜக விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் தலைமையில் பாஜக கொடிகளை கையில் ஏந்திய வண்ணம் கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக குண்டர்களை கைது செய்ய கோரி கோஷங்கள் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி மாநில, மாவட்ட, ஒன்றிய,
கிளைக்கழக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதி பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு. புதுச்சேரி அரசை கண்டித்து மகிழா காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் போராட்டத்தை நிறைவு செய்தனர். காட்டு பன்றியை வேட்டையாடிவிட்டு வீடு திரும்பும் பொழுது வெடிமருந்து வெடித்து விபத்து. பழங்குடியின பெண் தூக்கி வீசப்பட்டு உடல் சிதறி உயிரிழப்பு. அரசு மூலம் வழங்கப்பட்ட மனைப்பட்டாவை மீட்டு தர வலியுறுத்தல். மணப்பட்டு கிராமத்தில் திடீரென சாலை மறியல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.